முருகனுக்கே நான் பூஜை பண்ணாலும் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி கொள்ள வேண்டும். இப்படி எல்லா வைபவங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் குலதெய்வத்திற்கு முதல் மரியாதை கொடுத்துடணும். சிலருக்கு என்ன காரணம்னு தெரியாமையும் ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் இருக்கும். எங்கேயோ ஒரு முன்னோர்களுக்கான திருப்தியின்மையும் காரணமா இருக்கும். காக்கை வடிவத்தில் முன்னோர்கள் வருவார்கள் அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். உண்மையா சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம முருகரை கொண்டாடுறோம், பிடிச்ச தெய்வங்கள், கொண்டாடும் தெய்வங்கள் இத்தனை இருந்தாலும் ஒரு குடும்பத்துல ஆதாரமா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. குலதெய்வத்திற்கான வழிபாடு ஆண்டிற்கு ஒரு முறையாவது செய்யணும். முருகனுக்கே நான் பூஜை பண்ணாலும் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி கொள்ள வேண்டும். அம்மா குலதெய்வத்தின் பேரை சொல்லி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விரதம் பண்றேன் அப்படின்றத குலதெய்வத்துக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்படி எல்லா வைபவங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் குலதெய்வத்திற்கு முதல் மரியாதை கொடுத்துடணும். அதனால குலதெய்வம் என்பது வாழ்க்கையின் வளமைக்கும் நன்மைக்கும் பெரிதும் துணை புரிய காரணம். இன்னொரு விஷயம், குடும்பத்தில் வாழ்ந்த முன்னோர்கள். நம்ம காலம் மாற மாற பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்போம். நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் பிறந்த நாள்லாம் என்னைக்குன்னே தெரியாது. அதுலேயும் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டிலேயே 7-8 குழந்தைங்க இருக்கும். ஒரு குழந்தைங்களுக்கும் பிறந்த நாள் என்னைக்குன்னா அம்மா அப்பாவுக்கு ஞாபகம் கூட இருக்காது. ஆனால் அப்படியெல்லாம் வளர்ந்த இடத்துலலாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அடுத்த தலைமுறை பார்த்திங்கன்னா ஒரே குழந்தை இல்லை 2 குழந்தை. அந்த குழந்தைகளுக்கான எல்லா விஷயத்தையும் பார்த்து குழந்தைகளுக்கு நினைவு புரியறதுக்குள்ளேயே அவ்வளவு விமரிசையாக கொண்டாடுறோம். எந்த அளவு வரப்போகும் தலைமுறையை கொண்டாடுகின்றோமோ, நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்த நம்முடைய இல்லத்து பெரியோர்களையும் வணங்குவது, அவர்களுடைய திருப்தி நம்முடைய குடும்பத்துக்கு நிறைய விஷயத்துல காரணமா இருக்கும். சிலருக்கு என்ன காரணம்னு தெரியாமையும் ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் இருக்கும், தள்ளி போகும். எதனால? எங்கேயோ ஒரு முன்னோர்களுக்கான திருப்தியின்மையும் காரணமா இருக்கும். அதனால எதனையுமே குறை வைக்கக்கூடாது. குலதெய்வத்தை அழைப்பது நமக்கு ஆனந்தம், முன்னோர்களை திருப்தி செய்வது ஆனந்தம், நமக்கு பிடித்த கடவுளை கொண்டாடுவது ஆனந்தம், நித்திய பூஜைகள் செய்யறது ஆனந்தம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு தவறாம பண்ணோம்னா வாழ்க்கை வளமா இருக்கும். இல்லைன்னா காரணமே தெரியாம ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும். அதுல தை அமாவாசை என்ற நாளை தவறவே விடக்கூடாது. தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டில் சமைச்சு மதிய வேளையில் இலையில் சாப்பாடு போடணும். சொல்ல போனா மதிய வேளையில நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல காத்துட்டு இருப்பாங்களாம். இவங்க நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறாங்களா, நம்ம குழந்தைங்க, நம்முடைய சந்ததியினர். இன்னைக்கும் டிஎன்ஏன்னு விஞ்ஞானத்தை பத்தி யோசிச்சோன்னா தாத்தாவின் தாத்தா அவங்களோட டிஎன்ஏ தானே நம்ம. அவங்க காத்துட்டு இருப்பாங்களாம். இவங்க நம்மளை மறக்காம ஏதாவது தருவாங்களாம். பசியோட தாகத்தோட காத்திருப்பாங்களாம். நம்ம செய்ய போற நைவேத்தியம் எல்லாமே ஒரு பாவம் தானே, கடவுளுக்கு நிஜமாவா ஊட்டி விட்டுடுறோம். அது மாதிரி எல்லாமே நம்ம செய்யக்கூடிய பாவம், அந்த பாவத்திலேயே அவர்கள் திருப்தி கொள்வார்கள். நம்ம மறக்காம செய்யும் அந்த அழகான படையல், நல்லா எல்லா சாப்பாடு, கூட்டு, பொரியல், வடை, பாயசத்தோடு அவர்களுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு காக்கைக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதுதான் முதல் விஷயம். காக்கை வடிவத்தில் முன்னோர்கள் வருவார்கள் அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை. ஒரு பக்கம் நகைச்சுவையா இருந்தாலும் இந்த நகைச்சுவைக்கு இடம் தராமல் சில விஷயங்கள் முன்னோர்கள் வழியில் நாம் பின்பற்றினோம் என்றால் நம்முடைய சந்ததிக்கு நல்லது. அதனால காக்கைக்கு உணவு, காக்கை சாப்பிட்ட பிறகு நம்முடைய முன்னோர்கள், அந்த வயதானவர்கள் ஆணோ பெண்ணோ, அவர்களின் வயதில் ஒத்த உடைய யாராவது ஒரு பெரியவங்க நம்ம வீட்டுக்கிட்டையோ இல்லை வயசானவங்க கோயில்கிட்டயோ நம்ம பார்ப்போம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு போய் அவங்க வயிறார சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி அவர்கள் சாப்பிட்ட பிறகு நாம் வீட்டில் இலையில் முன்னோர்களுக்கு நன்றி சொல்லி, இந்த வாழ்க்கை நீங்கள் கொடுத்தது, இந்த பிறவி உங்களிடம் இருந்து வந்ததுன்னு நன்றி சொல்லி அவர்களை திருப்தி படுத்திட்டு சாப்பிடணும். இதுதான் அந்த தை அமாவாசை அன்று இருக்க வேண்டியது. இப்படி செய்யும் இந்த தை அமாவாசை இல்லைங்க, தர்ப்பணம் பண்ண முடியாது, நாங்கள் வெளியூர்ல இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், அப்ப என்ன செய்யுது? கண்டிப்பா வீட்டில் உங்களுடைய முன்னோர்களுக்கான இலைப்படையல் போடலாம், அது முடியும். காக்கைக்கு உணவு கொடுக்கலாம். சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா காக்கா இருக்காது, அதுக்கு மேலே சீகால், இந்த மாதிரி வேற பறவைகள், ஏதோ ஒரு பறவைக்கு உணவு கொடுக்கலாம், வேற வழி இல்லையே. நம்ம ஊர்ல காக்கைன்றது இருக்கும். அடியன் வெளிநாட்டுக்கு போகும்போதுலாம் அங்கே காக்கையே கிடையாது, ஆனால் அந்த ஊர்ல ஒரு பறவைகள்னு இருக்கும். அந்த மாதிரி பறவைகள், விலங்குகள், இதுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு, யாராவது வயது முதிர்ந்தவர்களுக்கு உணவு கொடுத்துட்டு சாப்பிடணும். இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய பாவம் நம்முடைய முன்னோர்களின்
பசியையும் தாகத்தையும் போக்குகிறது. அவர்களுடைய ஆசிகள் நமக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது அப்படின்ற ஒரு எண்ணமே என்ன பண்ண தெரியுமா? நமக்கான நம்பிக்கையை கொடுக்கும், நமக்கான வெற்றி வழிகளை காண்பிக்கும். அதனால் வரப்போகும் இந்த தை அமாவாசை என்பதை மறக்காமல் செய்யுங்கள். முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இப்போ அமாவாசை அப்படின்றது ஒரு இருண்ட நாளாக பார்த்துட்டோம். இந்த இருண்ட நாள் அமாவாசை அன்று பௌர்ணமியாகும் நாட்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான நாள் தான் இந்த தை அமாவாசை. அது என்ன அப்படின்றத தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.